வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept. சிறுத்தை புலி எல்லாமே ஒரு சத்தத்தை கேட்டாவே அது அவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் வராது. அப்படின்னு அது ஓடிடுச்சு ஏன்னா இங்கே நிற்கிது சார் கரெக்டா? ஆமாங்க சார், கேமராவில் ஆயிருக்கும் இல்லைங்க. பார்த்தீங்களா சார், அமைதியாக வரங்கடி பரவாயில்லைங்க. இதே ஆறு நடிச்சு வேகமாக வந்துருந்தீங்கன்னா சார் இது கொஞ்சம் இப்போவே அதனுடைய வேகம் பார்த்தீங்களா, ஒரு அங்கே நின்று போய் பார்க்குது பாருங்களா. தாக்க வாய்ப்பு இருந்தால் என்ன சார் ஃபர்ஸ்ட் காரை தள்ளுமா என்ன பண்ணும்? வந்து இதை தள்ளி அவ்வளோதான், ஒரே தள்ளு தான். தள்ளி காலில் எட்டி உதைக்கும், தள்ளும், மிதிக்கும். ஆனால் ஒரே தள்ளுல கவுந்துடும் இல்லை? இது சாதாரண இந்த புதருக்குள்ள சார் திடீர்னு ஒரு சிறுத்தையோ புலியோ இது பதுங்கி இருந்ததுன்னா நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கலாம்? கசி யானையை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசையாக அப்படியே நம்ம நினைக்கிறோம். சடனா பார்த்த உடனே கையும் வரல காலும் வரல. நான் இன்னும் அந்த ஒரு பதட்டத்திலிருந்தே வெளியில வரல. இப்போ இந்த சூழ்நிலை வேற வண்டியாக இருந்து எடுக்க முடியும். இந்த சூழ்நிலை நமக்கு அந்த ரோப்பு கை கொடுக்கும். ஒரு கரடி அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்க. அழகா அந்த பிளாக் கலர்ல அப்படியே மூவ் ஆகுது பாருங்க. இப்போ யானை கிள்ளுற சவுண்டெல்லாம் நல்லா கேட்குது சார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். வனமகன்கள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வனத்துறையோட அனுமதியோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கலாட்டா குழு இப்போ ஒரு நடுக்காட்டில் நின்றுட்டு இருக்கோம். சுற்றிலும் மலைகள், அடர்ந்த காடு, பள்ளத்தாக்கு. இதில் தான் வனத்துறையோட ஒரு சவால் மிக்க பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விலங்குகள்கிட்ட இருந்து மக்களையும், மக்கள்கிட்ட இருந்து விலங்குகளையும் காக்கிற அந்த ஒரு சீரிய பணியை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பேட்ரோலுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ரேஞ்சர் சார் வணக்கம், தயாராக இருக்கீங்க? இப்போ என்ன பணி சார் எடுத்து உங்களுக்கு? இது பேட்ரோலிங் போங்க உள்ள ஃபாரஸ்ட், இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஓகே. ஆனால் இதுவே எங்களுக்கு பெரிய ஒரு டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கெல்லாம் இப்போ பொதுமக்களுக்கெல்லாம் உள்ள வரதுக்கு அனுமதி இல்லைங்க. அனுமதி இல்லைங்க. ஏன்னா ஃபுல் அனிமல் நடமாடுற இடம். ஓகே சார். அதனால் யாருக்கும் பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. சத்தியமங்கலம் வர எல்லாருக்குமே வந்து ஏதாச்சும் விலங்குகளை பார்ப்போம் அப்படின்னு அவளோட தான் வராங்க. நாங்களும் அதோட தான் வந்திருக்கோம். பார்க்கலாமா? உள்ளே போனால் என்னென்ன விலங்குகள் இருக்கு? எல்லா அனிமல்ஸும் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாங்க. ஏன்னா நம்மளுடைய மூமெண்ட்ஸு இதெல்லாம் கேட்டாவே அது கொஞ்சம் நகர்ந்து போயிருங்க. ஓகே ஓகே. எந்த விதமான இடையூறு இல்லாமல் இருந்தால் தான் அமைதி, சைலண்டாக இருந்தால் அது அதனுடைய இது நடமாட்டம் இருந்துட்டு இருக்குங்க. சார் சொன்னது மாதிரி இப்போ பேட்ரோலுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, ஒரு சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கால் தடம் படாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா. எல்லா விலங்குகளுமே உலா வர ஒரு இடம். அது எப்படி இருக்குன்னு சார் கூட போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளை அழைச்சிட்டு போகிற இந்த ஜீப்பு ஓட்டுநர்கிட்ட கிட்ட தெரிஞ்சுப்போம். சார், இது எங்களுக்கு பார்க்க ரொம்ப புதுசாக இருக்குது. வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். அந்த புலியெல்லாம் ரெஸ்கியூ பண்ணால் காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுவாங்கல்ல, அப்போ பார்த்துருக்கோம். இந்த காரை பற்றி சொல்லுங்கள். லைட்டு, மற்றபடி இந்த இதெல்லாம் ரோப்பெல்லாம் வச்சுருக்கீங்களே, இதை பற்றி சொல்லுங்கள். என்ன ஸ்பெஷல் இந்த காரில் சார்? சார், இது வந்து ரோப்பு இந்த சேரில் மாட்டிக்கிட்டேன்னா இந்த ரோப் எடுத்துட்டு ஒரு மரமாக இருந்தால், பக்கத்தில் மரம் இருந்தால் இந்த ரோப் போட்டு கட்டி இழுத்திட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இழுத்திக்குங்க சார். அப்புறம் அந்த லைட் வந்து யானை இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அந்த லைட்டுங்க சார். அந்த சைடு இந்த சைடு இருக்குதா இல்லையா, அனிமல்ஸ் இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அந்த லைட். எவ்வளோ பவருங்க சார் இருக்கும்? அது அதிகபட்சம் எவ்வளோ அடிக்கும்?
ஒரு 300 மீட்டர் போகுங்க சார். ஓ 300 மீட்டர் போகுங்க சார் அந்த லைட் போவார். அப்புறம் அடுத்தது இந்த சேரில் மாட்டிட்டோன்னா இந்த 4 வீல் ஒன்று இருக்குங்க சார். இந்த மாதிரி 2 வீலர் மொத்த வண்டிக்கெல்லாம் 2 வீலர் இருக்குது. இது காட்டுக்குள்ளே போகணும்னா 4 வீல் இருக்குது. இதில் இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் 4 வீல் இருக்குது சார். 4 வீல் போட்டு போயிடலாம் சார். அதிகபட்சமாக எவ்வளோ லோடை இழுக்க முடியும் அந்த ரோப்பில் முன்னாடி இருக்குல்ல? அதில் ஒரு 500 1000 இது 1000 டன்னு இதுங்க சார். ஒரு 1000 இது கேஜி இழுக்குங்க சார். ஓகே சார். இந்த ஒரு போர்ஷனை சொல்லுங்கள், இது என்ன ஒரு பயன்பாட்டுக்காக சார்? சார் உள்ளே உட்காந்துட்டு இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு பசங்க நம்ம வனத்துறை வந்து கார்ட்ஸு வாட்சர்ஸ் இருக்கிறாங்க சார். உள்ளே போகும்போது ஏதோ ஒன்று இதை உள்ளே பார்க்கணுமானா இதில் போவாங்க சார். இப்போ இதெல்லாம் கேப்பாக இருக்கே, இப்போ சிறுத்தையோ புளியோ வந்தால் அதெல்லாம் இல்லைங்க சார், போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே? அதுக்கு வாய்ப்பு இல்லை சார். நம்ம பொறுத்தவரைக்கும் சார் அனிமல்ஸ் இருக்குதா இல்லைன்ட்டு நம்ம கவனமாக இருக்கும் சார். சேஃப்டியாக இருப்பாங்க சார். அதிகபட்சமாக எத்தனை பேர் பின்னாடி உட்காரலாம் சார் இதில்? சார் இதில் 6 பேர் உட்காரலாங்க சார். 6 பேர் இப்போ இவ்வளோ ஆஃப் ரோடாக இருக்குது, இதுலேயே வண்டி ஏறிடுச்சு. எந்த மாதிரி பள்ளம் மேடு அதுலலாம் ஏறிடுமா சார் இந்த கார்? ஏறிடும் சார். 4 வீல் இருக்குது சார். 4 வீல் போட்டு ஏறிடலாம். நீங்கள் எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? சார் இது 10 வருஷத்துலேருந்து வேலை செஞ்சுருக்கோம். இது மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே? ஆமாங்க சார். நம்ம கேர்ஃபுல்லாக போகணும் சார், சத்தம் இல்லாமல், அனிமல்ஸுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நாங்கள் போனால். இப்போ பகலில் போகிறதுனால என்ன மாதிரி சேலஞ்ச் இருக்கும்? நம்ம பகலில் ஒன்றுமே அதான் தானாக ஒதுங்கி போயிருங்க சார். ரேஞ்சர் சார் டீம் வந்து பேட்ரோலுக்கு ரெடியாக இருக்கிறாங்க சார். போகலாமா சார்? சார் பெரும்பாலும் வந்து இது மாதிரி டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து எப்பெல்லாம் ரோந்து போவீங்க, என்னென்ன காரணங்களுக்காக போவீங்க சார்? சார் ரெகுலராக மார்னிங் வந்து பசங்க அவங்க தினமும் உள்ளே போய் பேட்ரோலிங் பார்ப்பாங்க, ரெகுலராக போவாங்க. இந்த காரணம் பர்பஸ் அப்படிங்கிறக்க இல்லைங்க, உள்ள அனிமல்ஸ் எல்லாம் நடமாட்டம் இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ஏதாவது மக்கள் தெரியாதனமா ஹண்டிங்குள்ள வந்துருவாங்களோ அல்லது ஏதாவது மரம் வெட்டு நடக்கிறதுக்கு நடக்கும், இதையும் கண்காணிச்சுட்டு அனிமல்ஸ் எங்கெங்க அனிமல்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு மூமெண்ட்ஸ் இருக்கு, அது ஏதாவது ஒரு ஆபத்துல சிக்கி இருந்ததுன்னா கூட அதை ரிஸ்கி பண்ணி விடுவாங்க. ஏன்னா அதுக்கு இப்போ ஒரு புதரை இருக்குங்க, ஒரு குழி இருக்கும், அதுல எல்லாம் ஏதாவது விழுந்து சிக்கிச்சுன்னா நம்ம யாருமே அங்க போகலைன்னா 1 நாள் 2 நாள் அதுக்கு ரொம்ப பாதிக்குங்க. அதனால தினமும் அப்படி போகும்போதெல்லாம் அதையெல்லாம் பராமரிப்பு பண்ணிட்டு கண்காணிச்சு வருவாங்க. அது மாதிரி ரோந்து போகும்போது ஏதாச்சும் ஒரு விலங்கு இது மாதிரி வந்து உள்ள சிக்கி அதை நீங்க காப்பாற்ற உடனே அதுக்குதான் இந்த மாதிரி கேம்பர் வண்டியில இந்த ரோப்பு இதெல்லாம் வச்சு கொண்டு போறோம். பசங்க 4-5 பேர் இருக்காங்க. அதை ஒவ்வொரு அனிமலுக்கு தகுந்த மாதிரி அதை ரிஸ்க் பண்ணி வெளியே. இல்லை உங்களுக்கு அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க, மறக்க முடியாத ஏதாச்சும் இருக்கும்ல இது மாதிரி ஒரு 2 நாளா குழியில விழுந்ததை வந்து காப்பாத்தின அந்த ஒரு சம்பவம்? அது மாதிரி ஒரு குட்டை மாதிரி இருக்கிற இடத்த சேத்துல வந்து ஒரு கார் ஒன்று வச்சு குட்டி மாட்டிடுச்சு, அது காலு நல்லா பதிஞ்சிருச்சு. அப்புறம் அதை நாங்க என்ன பண்ணோம், அதனுடைய தாய் வந்து கூடவே இருந்துட்டு சுத்திட்டு கத்திட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாம் போய் பார்த்துங்க. அந்த சேத்தை வந்து சாதாரணமா ஒரு அனிமல் வந்து எந்த விதமான இது இல்லாத போது பக்கத்துல போக நெருங்க முடியாது. அந்த மாதிரி ஆபத்துல இருக்கும்போது அதுவே தெரிஞ்சுக்குங்க, நம்ம போனோம்னா இதை காப்பாத்தான் வந்திருக்கான்ட்டு அது கொஞ்சம் ஒதுங்கி நின்னுக்குங்க. ரோடு இப்படிதான் இருக்குமா? ஆமாங்க, ரொம்ப பாருங்க இதெல்லாம் மழை பெஞ்சது தண்ணி இது வந்துட்டா அதனாலதாங்க நார்மல் வேனில் போக முடியாதுங்க. இந்த மாதிரி எடுத்து போவாங்க. அவங்க போய் அந்த அனிமல் சேர் எப்படி மாட்டி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பசங்க எல்லாம் அதை எடுத்து விட்டுங்க, ரெஸ்க் பண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இது பண்ணிட்டு கைத்து கட்டி அப்படியே இழுத்து வெளியே விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு போயிடும். இப்ப பெரிய அந்த யானை அது மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப யானை எல்லாம் அந்த மாதிரி ஆச்சுன்னா நாங்க உடனே வைல்ட் லைஃப் இதுக்கு எங்க டிடிவிக்கு உடனே தகவல் கொடுத்து டீம் வர சொல்லுவாங்க. டாக்டர் டீம், இது வெட்டினரி டாக்டர் இதுக்குன்னு இருக்காருங்க, நம்ம அவரை வர சொல்லிங்க. மயக்க ஊசி போட்டு விட்டு ரோப்பு கட்டி இழுத்து ரெஸ்கியூ பண்ணிருக்கோங்க. சார் இப்ப உள்ள பாத்தீங்கன்னா இப்ப 4 பக்கமுமே காடாதான் தெரியுது, எட்டி பார்த்தா இது ஒரு தூரத்துல ஒரு மலை தெரியுது. இது மாதிரி நில அமைப்புல வந்து என்னென்ன மாதிரி விலங்குகள் இருக்கு சார் இப்ப இந்த இடத்துல நம்ம போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல? இதுல சிறுத்தை, புலி, கரடி, காட்டு மாடு,
அதெல்லாம் நிறைய இருக்குங்க. கொஞ்சம் இதுக்குள்ள கொஞ்சம் மரம் அடர்த்தியா இல்லாத இருந்ததுன்னா மான்கள் எல்லாம் அங்க நல்லா மேயுங்க. மான் எல்லாமே பார்க்கலாம். இப்ப இந்த நேரத்துல புலியோ சிறுத்தையோ அதற்கான நேரம் இந்த நேரம் அப்படிங்கிறது என்ன நேரம்? இப்போ சரியா ஒரு 2:30 மணி ஆகுது சார். அதுக்கு அது கண் பண்ணி, அதாவது தன்னுடைய இரையை தேடிக்கிறதுக்காக எந்த நேரம் பசி வருதோ அப்போ தேடுங்க. பட் ஆனா அதுக்கு அமைதியா இருந்ததுன்னா அந்த நேரம் அப்படியே வெளியே போகுங்க. அதிகபட்சமா இரவு நேரங்க. அந்த மேகம் அப்படியே இருட்டு கட்டின ஸ்டேஜ்ல அது தன்னை இரையை தேட வர ஆரம்பிச்சிடும். பகல் டைம்ல கொஞ்சம் வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுனால மற்ற விலங்குகளும் அதை கண்டுபிடிச்சிடும் இல்லைங்க. அது கொஞ்சம் தப்பி ஓடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு. அதனால இருட்டு நேரம்னா கொஞ்சம் அதுக்கு இரை தேடுறதுக்கு ரொம்ப உகந்ததா இருக்குங்க. நமக்கு போயிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் வனவிலங்குகளை சைட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? வாய்ப்பு இருக்கலாமுங்க. அதனாலதான் கொஞ்சம் சவுண்டு குறைவா வச்சு போயிட்டு இருக்கோம். மெதுவா போறோம். சவுண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சத்தம் கேட்டு எட்டி போக வாய்ப்பு இருக்கு. வந்தாலும் என்ன அது மாதிரி சத்தத்தை கேட்டாலே என்ன அனிமல் இந்த மாதிரி கிட்டக்கே வராது, ஓடிடும் சார்? மேக்சிமம் சிறுத்தை புலி எல்லாமே ஒரு சத்தத்தை கேட்டாவே அது விலக ஆரம்பிச்சிருங்க. அது அவ்வளவு சீக்கிரம் பக்கத்துல வராது. மான் எல்லா அனிமலுமே தான் காட்டுக்குள்ள கேட்காத ஒரு அந்நிய சத்தம். இப்ப பறவைகளுடைய சத்தம் வேற அனிமலுடைய சத்தம் எல்லாத்துக்கும் தெரியுங்க. அது அந்த அனிமல் பழக்கப்பட்டதா இருக்கு. இப்ப ஒரு யானை புளிருது, ஒரு புலியே கத்துது, அல்லது இது சிறுத்தை கேளு, இதனுடைய குரல் எல்லாம் அங்க இருக்கிற அனிமல்ஸ்க்கு எல்லாம் தெரியும். அதனுடைய சவுண்டு கேட்டெல்லாம் எதுவும் போகாது. அதனுடைய இறையை தேட இப்ப புலி கத்துதுன்னா மான் அலர்ட் ஆயிரும். அது கண்டுபிடிச்சுக்குங்க. அது வேலை அந்த மாதிரி இது பண்ணுவோம். அது இல்லாம நம்ம மனிதர்களுடைய சத்தம் இந்த மாதிரி வாகன சத்தத்தை கேட்டுதுன்னா எல்லா அனிமல்ஸுமே தன்னை தயார்படுத்திக்கும். உஷாராயி ஏதோ அந்நிய மக்கள் அந்நிய சவுண்டு வருது அப்படின்னு ஓடிடுச்சு. இங்க நிக்குது சார். கரெக்டா? ஆமாங்க சார். பாத்தீங்களா சார், அமைதியா வரங்கடி பரவாயில்லைங்க. இதே ஆறு நினைச்சு வேகமா வந்துருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கேமரால ஆயிருக்கும் இல்லைங்க. இங்க பாருங்க சார். இது கொஞ்சம் பாத்தீங்களா, யாரும் அந்நியர் வந்திருக்காங்கன்ட்டு அந்த சத்தம் கொடுக்குது. சரியான தூக்கி வாரி போட்டுருச்சு. திடீர்னு இப்படி பார்த்தா பெரிய உருவம் ஆப்போசிட் இருந்தோடனே. உங்களுக்கு எப்படி இது அடிக்கடி பார்த்து பழக்கம், அதனால பழகிடுச்சு? ஆமாங்க. பட் இப்போ அதுக்கு தெரியுங்க, இந்த வண்டி இந்த மாதிரி அப்பப்போ பேட்ரோலிங் வரும்போது மற்ற டைம்ல வரும்போது பார்த்துருக்குறாங்க. அதுக்கு இப்போ திடீர்னு சத்தம் இல்லாம தானே இது நம்ம அமைதியா வரோம் இல்லைங்களா, திடீர்னு பக்கம் வந்ததுனால அதுக்கு ஒரு மாதிரி பய உணர்வாயிருச்சு. ஆனா அந்த யானை பார்த்தோம்னா இப்ப டக்குன்னு விலகி போயிடுச்சுல. அந்த யானை உங்களுக்கு புதுசா இல்ல ஏற்கனவே பார்த்த யானை தான்? ஏற்கனவே பார்த்தது. அதாங்க, எந்த ஒரு மிகவும் அவ்வளவு சீக்கிரம் அட்டாக் பண்றதுக்கு வர காரணம் இதுல நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம அடிக்கடி பேட்ரோலிங் பசங்க போறதுனால அதுக்கு தெரியுங்க. அது இப்போ பரவாயில்லைங்க, ரொம்ப பக்கமாவே இதாயிடுச்சு. என்ன ஒரு 15 அடி இருக்குங்களா? அவ்வளவுதான் இருக்கும். இது எதிர்த்து வராது இருந்தது ரொம்ப நம்ம அதிர்ஷ்டம். ஏன்னா இவ்வளவு நியரஸ்ட் இருக்கும்போது அது தன்னை தாக்க வந்துட்டாங்கிற பயத்துல நம்மள அட்டாக் பண்ணாரு. வண்டியெல்லாம் அடிச்சு இது வரைக்கும். ஆனா நம்ம நினைக்கிறதா ரிவர்ஸ் எடுத்துடலாம், அந்த சமயத்துல எடுக்க முடியாது. கை காலும் ஓடாதுங்க, நமக்கு ஒரு பயம் வந்துருங்க. இந்த நேரத்துல நம்மளுக்கு இது மாதிரி வழி விட்டுட்டு அது போறதும் நம்மளுக்கான ஒரு அதிர்ஷ்டம் நேரம் தான். நேரம் தாங்க சார். ஏன்னா ரொம்ப நியரஸ்டா வந்துட்டா அதுவே பயந்துட்டு நம்மள அட்டாக் பண்ணதான் வராங்கட்டு அது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. இப்பவே அதனுடைய வேகம் பாத்தீங்களா, ஒரு அங்க நின்று போய் பார்த்தது பாருங்களா, பார்த்துட்டு ஒரு சத்தம் கொடுக்குதுங்க. இப்ப தாக்க வாய்ப்பு இருந்தா என்ன சார், ஃபர்ஸ்ட் காரை தள்ளுமா, என்ன பண்ணும்? இத தள்ளிருங்க, அவ்வளவுதான். ஒரே தள்ளு தான். தள்ளு கால் எட்டி உதைக்கும், தள்ளும் மிதிக்கும். ஆனா ஒரே தள்ளுல கவுந்துரும் இல்ல, இது சாதாரண அப்படிங்களா? யானைக்கு இது ஒரு பொருட்டே இல்லைங்க.
இப்போ இந்த யானை வந்து என்ன வயசு இருக்கும்? இதுக்கு சின்ன வயசு தானுங்க, இருந்து ஒரு 15-20க்குள்ளதான் இருக்குங்க. 20 அல்லது 25க்குள்ளதான், சின்ன வயசு தானுங்க. ஒன்னும் டஸ்க் ஒன்னும் வெளியே பெருசா ஒன்னும் காணும். ஆனா அந்த வளைவுல எல்லாம் போகும்போது அப்படியே எல்லாம் ஒத்து கவனிச்சு போகணும். ஆமாங்க, புதருங்க. நம்ம பசங்க நடந்து போகும்போதே ரொம்ப பயந்து போய் தான் போகணுங்க. ஏன்னா இந்த புதருக்குள்ள சார் திடீர்னு இதுல ஒரு சிறுத்தையோ புலியோ இது பதுங்கி இருந்ததுன்னா நம்ம எப்படியும் கண்டுபிடிக்க முடியும். பசங்க அப்படியே ஒரு அடையாளம் கொடுத்துட்டு கையில அருவா கத்தி இந்த இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே தட்டிக்கிட்டு அப்படிதான் போவாங்க. ஆனா நான் இப்ப காட்டுக்குள்ள வரும்போது ஏதாச்சும் யானையை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசையா அப்படியே நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்ப பார்த்தோம்தான் தெரியுது, சடனா பார்த்த உடனே கையும் வரல காலும் வரல. இதுதான் பின்னாடி உட்காந்துருக்கேன். அவங்க அண்ணன் ஓட்டுறவங்க எல்லாம் ரொம்ப சவாலா தான் இருக்கும் போல. இது நம்ம பாக்குறதுக்கு அப்படி இருக்குங்க சார். இப்ப பார்த்த உடனே நமக்கே ஒரு மாதிரி திக்குன்னு ஒரு திகில் இதாயிருச்சு. அது ஆக்சுவலா வருங்க. அதுக்கு முன்னாடி நினைப்பேன் யானை தானே பார்த்தா பார்க்கலாங்க அப்படிங்கிற அசால்ட்டு. அந்த பார்த்த உடனே நமக்கு அந்த ஒரு பய உணர்வுல எதை செய்யணும் எதை செய்ய முடியாது ஒண்ணுமே இதா இருக்கும். அதனாலதாங்க சரி இந்த பப்ளிக்கு நாமளே அனுபவம், இது காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ல சில நேரங்கள்ல தவறிடுவோம், பயந்துருவோம். பப்ளிக் எப்படி சார் பிஹேவ் பண்ணுவாங்க சார்? எனக்கு என்ன கேள்வினா, இப்ப நம்ம கார்ல வரோம், ஓகே, அந்த மோட்டர் சவுண்ட் அதெல்லாம் பார்த்து விலகிடுச்சு. நடந்து ஒருத்தர் வராரு, திடீர்னு நிக்குது, யானை என்ன சார் பண்ணுவாங்களே அந்த நேரத்துல? பார்த்தா துரத்த ஆரம்பிக்கும். ஆமாங்க, அதனாலே நம்ம பசங்க எப்படியும் ஒரு 20 அடி 15 அடிக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. நாம வரும்போது ஒரு வளைவுல நின்னதுனால தெரியல இல்லைங்களா. அதான் ஸ்ட்ரைட் ரூட்ல இருந்ததுன்னா ரொம்ப தூரத்திலேயே தெரிஞ்சிருங்க. ஒத்த யானைக்கு ரொம்ப பயப்படணும்னு சொல்லுவாங்க. இது ஒத்த யானை ஒத்ததான், மேல் தான், மேல் தான் அப்படி இதாகும், ஒத்தையா தான் இருக்கும், திரியும். ஃபீமேல இருந்தா ஏதாவது குட்டி அல்லது இன்னும் 2 யானையை கூட்டு சேர்த்திட்டு அது ஒரு ஃபேமிலியா கூட்டிட்டு தெரியும். அதோட வாழ்விடம், அந்த வாழ்விடத்துல நம்ம பாதை போட்டிருக்கோம். ஆனா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், பாதையில யானை நிக்குதுன்னு நினைக்கிறோம். எவ்வளவு பெரிய தப்புதான். இது ஆக்சுவலா அதோட வாழ்விடுங்க. அதுக்கு வந்து இந்த பாதையே அந்த பாதையினால இப்படி ரோடு போட்டு போவாதுங்க. அது எங்க போகணும்னு நினைக்குதோ அதுலதான் போகும் இல்லைங்களா. அதோட வாழ்விடம் அந்த மாதிரி. இன்னும் அந்த ஒரு பதட்டத்துல இருந்தே வெளியில வரல. ஆமாங்க சார், இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஒண்ணுமே கம்மி இல்ல, அதிகமா பார்த்தா ஓகே ரசிச்சிருக்கலாம் நின்னுட்டு. திடீர்னு உன்கிட்ட பேசிட்டு பாக்குறேன், பெருசா கருப்பா உழுவு பெரிய உருவம் நின்னுட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்றது சார்? இது பை லக்குங்க, இந்த மாதிரி பக்கத்துல நிக்கிறது. அவங்கள்ட்ட பேசுறதை விட நான் பாதையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். சிறுத்தை புலி எல்லாம் இருந்தா இப்ப நம்ம கார்ல போறதுனால இப்ப நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுங்க வாய்ப்பு இல்லையா சார்? அதான் அதனுடைய குணாதிசயத்தை நம்ம எடை போடவே முடியாது. ஒண்ணு நம்மளை பார்த்து பயந்து ஓடுங்க, இல்ல நம்மளை அட்டாக் பண்ண வராங்கிட்ட அது வந்து அட்டாக் பண்ண வந்தாலும் அதான் மிருகத்துக்கு உண்டான குணத்தை வந்து கணிக்கவே முடியாது. நீங்க பல நாள் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிற எலிபென்ட் பாகனையே அடிச்ச பார்த்துருக்கு இல்லையா. அப்போ நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எதை வேணா செய்யுங்க, எந்த ஒரு அனிமலுமே. அப்புறம் இறங்கி நாம பாட்டு உட்காந்து போங்க. ஸ்னேக் எல்லாம் நிறைய இருக்குங்க. அதுல இந்த கண்ணாடி விரியன், கட்டு விரியன் எல்லாம் சொல்றாங்க. விரியன் பாம்பு வந்து நிறைய இருக்குங்க. ஒன்ஸ் அது கடிச்சா நம்ம ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து போறதுக்குள்ளே தப்பி பிழைப்போமாங்கிறதே டவுட் ஆயிருக்கு. அந்த நமக்கு இப்ப திக்குங்குது சார். நீங்க இப்ப இது மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி கிட்ட பாக்குறீங்களா, இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேன் சார், நான் பாத்துருக்கேன் சார், நிறைய டைம் பாத்துருக்கேன் சார். இல்ல இப்ப நாங்க கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கவனிச்சிட்டீங்களா? கவனிச்சிட்டாங்க சார். முன்னாடி நாங்க எப்பவுமே போகும்போது முன்னாடி தான் நாங்க பாப்பேன் சார், அனிமல்ஸ் இருக்குதா இல்லையான்ட்டு பாப்பேங்க சார். இப்ப இந்த யானையை பார்த்தா உங்களுக்கு சின்ன ஒரு பதட்டம் இருந்துச்சா? இல்லைங்க சார், நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் அனுபவமா இருக்குது சார். இந்த வழியில போகும்போது கொஞ்சம் யானை இருக்குதா இல்லையான்ட்டு நம்ம
கம்மனம் தான் போவோம் முன்னாடி. இல்ல சப்போஸ் இப்போ துரத்து இருந்துச்சுன்னா ரிவர்ஸ்ல போக கூட வாய்ப்பு இல்லை, என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு யானை வந்து பொறுத்தவரைக்கும் சார், ஒரு யானை வந்து காதை வந்து எடுத்துட்டானா அட்டாக் பண்ணணும்னு ஒரு அர்த்தம் சார். அவரு சொல்றது காதை எடுக்கலன்னா அட்டாக் பண்ணாத. இந்த யானை எந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு? இது வந்து கொஞ்சம் இதா இருந்ததுங்க சார், சைலண்டா இருந்தது சார், அதனால ஒதுக்கி போயிடுச்சு சார். ஆனா இந்த யானை நம்மள தாக்க வாய்ப்பு இருந்திருக்குங்களா? அப்போ இல்ல சார், வாய்ப்பு கம்மி தான் சார். வாய்ப்பு கம்மி தான் சார். அதுதான் சார், கோபம் வந்துருச்சுன்னா இந்த காது மட்டும் அப்படி இப்படி இதுக்கு வந்து கொண்டு வந்துருங்க, வாழை தூக்கிக்கும். அப்போ அதுக்கு பயங்கர ஆக்ரோஷமா இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க இப்ப என்னென்ன பாதுகாப்போட இது மாதிரி ரோந்து வரும்போது வருவீங்க சார்? சார் பசங்க வெப்பன் கையில வச்சுக்குவாங்க, அப்புறம் அவங்க அருவா கத்தி கையில வச்சுக்குவாங்க. ரெகுலரா வரதுனால அவங்க அந்த பாதையெல்லாம் அனிமல்ஸ் இந்த இடத்த எலிஃபண்ட் மூவ்மெண்ட் இருக்குதுன்னா அது அந்த பாதையை விட்டு விலகி பாதுகாப்பா போயிடும். உண்மையிலேயே வந்து வரும்போது அவ்வளவு ஆசையா இருந்துச்சு, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஃபாரஸ்ட் உள்ள போறோமே, மக்களுக்கு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு, அவங்களுக்கு சவால் என்னன்னு பாப்போம் அப்படின்ட்டு. இப்போ வந்து உண்மையிலேயே எப்படி இருக்குன்னா, எப்படா திரும்பி போவோம், சீக்கிரம் திரும்பி போயிடணும் அப்படிங்கிற ஒரு பயந்தாங்க. இப்போ நாம வந்து இப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய சக்திக்கு முன்னால இந்த வாகனம் இது இவ்வளவு இருந்து போய் கூட நம்மளுடைய பய உணர்வு என்னத்தை காட்டுன்னா, இது வந்து இதனால நாம பாதுகாக்கிறதுக்கு முடியாது. பெரிய தண்ணி மாதிரி ஓடை மாதிரி இருக்கு, இது குளம், ஒரு குட்டைங்க. இதுல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்படிங்களா? மெதுவா தான் போகணும். ஆமா, நான் பார்த்து மெதுவா போங்கண்ணா. யானை மான் இருக்கலாம். உடல் சேரு இங்கதான் வண்டி மாட்டிக்கிச்சா? முடியாது.
சார் வரும்போது தான் பேசிட்டு வந்தோம், இது போல அடர்ந்த காட்டுக்குள்ள எக்காரணத்தை கொண்டு இறங்கக்கூடாது அப்படின்னு. ஆனா இறங்க வேண்டிய ஒரு சூழல் ஆயிருச்சுங்க. எப்பா. காரணம் மழை பெஞ்சதுனாலங்க இந்த பாதை நாமளாக வாகனங்கள் போறதுக்காகனா ஏதாவது மெட்டல் போட்டு ரோடா போட்டுருப்போம். இது ஆந்திவே நம்ம போற நம்மளுடைய வெஹிக்கிள்ல போய் பார்த்துட்டு வர்றதுக்காக வந்த வழி. மழை பெஞ்சதுனால இந்த இடத்துல வந்து தண்ணி நின்று சேராகி போச்சு, சிக்கிடுச்சு. பாத்தீங்களா? இப்ப இந்த சூழ்நிலை வேற வண்டியா இருந்து எடுக்க முடியாது. இந்த சூழ்நிலை நமக்கு அந்த ரோப்பு கை கொடுத்துருச்சு. ஆனா எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு, என்னடா இப்படி மாட்டிக்கிச்சு எப்படி எடுக்க போறாங்கட்டு. உங்களுக்கு இதெல்லாம் இயல்பு இயல்புதான் சார். ஆனா அந்த இடம் இருக்குல்ல சார், இது மாதிரி இறங்கி நிக்கிறது அப்படிங்கிறது சேஃபா இந்த இடத்துல? இல்லைங்க சார். அனிமல்ஸ், எலிஃபண்ட், டைகரு, பேந்தர் எல்லாமே இங்க வாட்டர் இது சோர்ஸ் இருக்குனால இங்க குடிக்க வருங்க. இதுக்கு பின்னாடி தண்ணி இது இருக்கா? ஆமாங்க. பாக்கலாமா சார்? அதை மட்டும் பார்க்கலாங்க. போலாம். இந்த இடத்துக்கு தான் தண்ணி குடிக்க வருங்க எல்லா விலங்குகளும்? நிறைய வருங்க சார். எலிஃபண்ட், பேந்தர் எல்லாமே வருங்க சார். இப்ப இந்த இடத்துல வந்து என்னென்ன விலங்குகள் தண்ணி குடிக்க வந்திருக்கான தடங்கள் இருக்கு? இது யானை, காட்டெருமை, இன்னும் அந்த பக்கம் எல்லாம் போனா டைகரு, பேந்தனுடைய இருக்குங்க. இந்த பட் சார் இது வந்து இது ஒரு சால்ட் மட்டு. இந்த மண்ணா? உப்பு மண்ணுங்க. எலிஃபண்ட், மானு, மற்ற எல்லா மிருகங்களுக்கும் இந்த மண்ணை வந்து நக்கி நக்கி டேஸ்ட் பண்ணி சாப்பிடும். உப்பு தன்மை அதுக்கு வேணுங்க. உப்பு மண்ணுன்னு பேரு இந்த இடம். இயற்கையிலே ஒரு மண்ணை அமைப்பு. ஆமாங்க. இந்த மண்ணை வந்து அது நக்கி சாப்பிடுங்க. அது அதிகமா இந்த பிரெக்னன்ட் டைம் இல்லைங்க, அந்த உப்பு வந்து இதுக்கு தேவைப்படுங்க. அது இது வந்து இந்த மண்ணை நக்கிட்டு அப்படியே வந்து தண்ணி குடிக்குங்க. இப்ப இந்த நேரம் இப்ப சரியா ஒரு 3 மணி ஆகுது. இந்த நேரம் தண்ணி குடிக்கிற நேரமா எப்படி சார்? சார் அது எந்த டைம் வேணா வந்து குடிக்குங்க. நிறைய இடத்துல தண்ணி இருக்குங்க, அதனால அங்கங்க குடிச்சிட்டு இருக்கு. மழை பெய்யுங்க. மழை பெஞ்சனால இந்த இடத்துல எப்பயுமே தண்ணி நிக்குமா இல்ல மழை நாளையா சார்? மழை நாள். இது என்ன சார் ஏதோ? இல்ல சார், இதுதான் சார் இந்த சால்ட் மண்ணு திங்கிறதுக்கு வந்து இந்த இடத்த இந்த மண்ணு அப்படியே நக்கி நக்கி எடுத்து சாப்பிடுங்க. யானை. யானை இது இவ்வளவு பெரிய உருவமா தெரியுதுன்னா அது யானை தானே சார் வந்துருக்கணும்? ஆமா ஆமாங்க. இப்படி பண்ணதுல யானை தான். சாணமே கிடக்குது. நாங்க இப்போ ஜீப்ல வரும்போது நீங்க பின்னாடி நின்னுட்டு இருந்தீங்கல்ல, திடீர்னு ஒரு யானை குறுக்க நின்னுச்சு பாத்தீங்களா? காலையில நாங்க 9:30க்கு இப்போ மாட்டினவர் அதே மாதிரி நாங்க 2 பேரும் மாட்டிட்டோம். ஐயோ. அப்ப திரும்பி ஓடி போய் சொட்டக்காடு போய் அப்புறம் சைட்டு போனோம். துரத்துனுச்சா? இன்னைக்கு காலையில ஃபீல்டுக்கு போகும்போது ஒரு ஆளு லேட் ஆயிடுச்சு, பஸ் மிஸ் ஆகி அவன் கூட்டு போறதுக்கு நின்ன. அப்ப கூட்டு போகும்போது 2 பேரும் போகும்போது பக்கத்தா ஆரப்புக்கு அதுக்குமே அங்க நின்றுட்டு இருந்தது. ஒத்த யானைங்களா சார்? ஒத்ததாங்க அந்த மாதிரி விரட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. சார் பாருங்க, இப்போ அங்க ஒரு கரடி அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்க. ஆனா கேமரால விழுமா அப்படின்னு தெரியல. அந்த 2 மரத்துக்கும் இடையில அழகா அந்த பிளாக் கலர்ல அப்படியே மூவ் ஆகுது பாருங்க. அதுங்க இப்போ யானை கூட இந்த இடத்த கத்துச்சுங்க. நல்லா சவுண்டு விட்டுது. எல்லாருக்கும் கேட்டுதுங்களா? அந்த எதிரொலிக்குது, அந்த ஒவ்வொரு மலையிலையும் பட்டு ரொம்ப கிளியரா யானை பிளிர்றது கேக்குது.
மலைகள் சுற்றி இருக்கிறதுனால அது எதிரொலி. இது ஆக்சுவலாக என்ன இடம் சார்? 4 பக்கமும் மலை தான் இருக்குது. நாம் ஒரு மலையினுடைய மத்திய பகுதியில் தானே இருக்கிறோம். அப்படியே தொடர் மலை தொடர்ச்சி தானுங்க. அப்படியே கேரளாவில் வந்து மலபார் ஹில்ஸு அப்படின்ட்டு தொடர்ச்சியாக போய் நம்ம கர்நாடகா, மகாராஷ்டிரா வரைக்கும், குஜராத் வரைக்குமே போகுதுங்க. அதனால் இந்த மலையில் எங்கே பார்த்தாலும் மலை, இது ஒரு மலை தானுங்க. மக்கள் வசிக்க இடங்கிறது அது கொஞ்சம் அந்த பக்கம். அப்போ நாம் இருக்கிற இடம் அடர்ந்த காட்டு. அடர்ந்த காடுனா நானும் அந்த டிஸ்கவரியில பார்ப்போம்ல, பெரிய புல்வெளியா இருக்கும்ல, அந்த போலீஸிங்கெல்லாம் ஓடல, அந்த ஒரு நிலப்பரப்புல இருக்கு புல்வெளி. வந்து இது வந்து சார் மேற்கு தொடர்ச்சி மலையில் எடுத்துட்டாவே வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்டான பலவிதமான காடுகள் உள்ள பகுதி. அந்த புல்வெளினா புல்வெளி, பள்ளத்தாக்கு, ஒரு அடர்ந்த காடுகள், சோலை காடுகள்னா அதுவும் இருக்குங்க, முள்காடுகள் இருக்கு. இப்படி வெரைட்டி ஆஃப் காடுகள் நிறைஞ்சதாலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அதுதாங்க இன்னுமே அதை நம்ம பாதுகாக்கணும். அதுவும் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஈரோடு வந்து ஒரு நுரையீரல் அப்படிம்பாங்க. அந்த சத்தியமங்கலம் காடுகள்லாம் இருக்கிறதுனால, அந்த மழைப்பொழிவை தரதுனால. ஆமாங்க, அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு ஒரு ரம்மியமா இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சத்தம் கூட இல்லாம. ஆமாங்க, அதனாலதான் இந்த நுரையீரல் நமக்கு எவ்வளவு முக்கியம். அது மாதிரி இந்த மலைக்காடுகளை பாதுகாக்கிறதுக்காக தான், அதுல வாழ்ற வைல்ட் லைஃபையும் நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் பப்ளிக் யாரும் நடமாட விடக்கூடாது. அவங்க வந்தாவே இவைகளெல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா நம்ம நின்றுட்டு இருக்கிற இடத்துல வந்து ஒரு சுற்றுலா பயணியோட கால் தடம் கூட இங்க பட்டிருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஒரு பொதுமக்கள் கால் தடம் கூட யாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, வர முடியாதுங்க. நாம அனுமதிக்கிறதும் இல்லை. முதல் முறையா அது மாதிரி வனத்துறை வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்து உங்களுடைய சவால்களை காட்சிப்படுத்துறதுக்காக அதுவும் இந்த வாய்ப்பு. எந்த மாதிரியான சூழல் நீங்களும் இந்த சூழல்ல வந்து நீங்க வரும்போதே பார்த்துருப்பீங்க. இந்த மணி பாதையில இவ்வளவு சவாலில் நிறைந்து எதிர்கொண்டு இங்க வந்து நம்ம வேலை பார்க்க வேண்டும். ஆனா நானா உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறேன், பேசிட்டு இருக்கேன். ஆனா எனக்கெல்லாம் திரும்பி எப்படா போகணுன்னு தான் இருக்கு. ஏன்னா வந்த பயணம் அப்படி. ஆமாங்க, யானையா இருக்கட்டும், வழியில இது மாதிரி கார்ல டயர் சிக்கனதா இருக்கட்டும், அண்டு புளி தண்ணி குடிக்கிற இடமா இருக்கட்டும், மேல சிறுத்தைன்னு பார்க்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப கரடியை வந்து இப்ப லைவா காமிச்சிங்க. ஆனா இவ்வளவு ஆபத்தான நிறைந்த இந்த காட்டுக்குள்ளேயும் நாங்க நம்ம பணியாளர்கள் வந்து தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணியை பார்க்க வேண்டியதா இருக்குங்க. இருந்தாலும் ஒரு தனக்குத்தானே ஒரு ஆத்ம திருப்தி இருக்குங்க. இந்த காடுகளையும் பாதுகாக்கணுங்கிற ஒரு மன திருப்தியோட இந்த பணி அப்படி அந்த இயற்கை மீது வந்து ஒரு காதல் இருந்தா மட்டும்தான், இதை நேசிச்சா மட்டும்தான் ஆமாங்க இந்த அழகையும் பாதுகாக்க முடியும், உங்களாலையும் ரசிக்க முடியுங்க. வரும் சந்ததிக்கும் இதை அப்படி பாதுகாக்க கொடுக்க முடியும். இதே அது அழிஞ்சதுன்னா அப்புறம் அவ்வளவுதானுங்க. எந்த விதமான மனித சமுதாயமும் அப்புறம் உலகம் உயிரினமும் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது தானுங்க. அப்ப அழிய ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப அமைதியா இருக்கு சார். இப்ப சுற்று வட்டாரத்துல எத்தனை கிலோமீட்டர்ல மக்கள் நடமாட்டம், மக்கள் குடியிருப்பு இல்லாம இருக்கு சார்? இப்படி இந்த திசை எடுத்துட்டா ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மக்கள் குடியிருப்பு இல்லைங்க. இப்படி எடுத்துட்டா 30-40 கிலோமீட்டருக்கு மேல வருங்க. இப்படி எடுத்துட்டாலும் ரொம்ப லாங், ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேல. இந்த தொடர் மலையில அவ்வளவுగా மக்கள் நாம இருக்கிற இந்த ஏரியா இது ஒரு மலையினுடைய ஆரம்ப பகுதியில தான் கொஞ்சம் மக்கள் ஏதாவது குடியிருப்பாங்க. இதுன்னு இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு தனி உலகம் மாதிரி இருக்குது, தனி தீவு மாதிரி. ஆனா கோடநாடு எஸ்டேட் வந்து இங்க பக்கம் மாதிரி தெரியுது. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இங்க இருந்து? இந்த மாயாறு ரிவர் தாண்டி இருந்து அந்த ஹில்ஸுடைய டாப்ல தான் இருக்கு. இந்த பள்ளத்தாக்கு தான் மாயாறு. நீர் நாய் முதலைகள்லாம் அதிகமா இருக்கு. முதலைகள்லாம் இருக்கு. அந்த நீங்க அங்க வந்தோன்னா தெங்கு மரகடா தாண்டி மங்களப்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு. அது அந்த மாயாறு ஆத்துல அது போன நம்ம பாறையிலேயே அப்படி படுத்துருக்கு முதலையெல்லாம். நல்ல இடங்க. இப்ப யானை பிளிற சவுண்டெல்லாம் காரணம் நம்ம சுற்றி இருக்கிற இந்த மலைகள், மரங்கள், எதிரொலி இந்த அதனால அங்க மெதுவா கத்துற சவுண்டு கூட எல்லா ஏரியாவுக்கும் கேட்கும். எனக்குன்னா சார், நீங்களா இருக்கட்டும், ஃபீல்டு ஆஃபீஸர்ஸா இருக்கட்டும், இவ்வளவு தூரம் இவ்வளவு சவால்கள் கடந்து மேல வந்துட்டு சின்ன ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா கூட தகவல்கள் கூட பரிமாற்றம் செய்யறதுக்கு செல்போன்ல சுத்தர நெட்வொர்க் இல்லை. ஆமாங்க. அந்த சேலஞ்செல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க? எப்படி ஒரு தகவல் கடத்துறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஏதாவது இடத்த டவர் கிடைச்சதுன்னா
அது மூலமா செல்போன்ல தகவல் கொடுத்து அப்புறம் வந்துதான் போயோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நம்ம வரும்போதே இந்த ஜீப் மாட்டிக்கிச்சு. நான் யோசிச்சேன், சரி டவரே இல்ல, இப்போ யாராச்சும் வர சொல்றதுனா கூட என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது மாதிரி. கொஞ்சம் தூரம் நடந்து போயிங்க, எங்க டவர் கிடைக்குமோ அந்த இடத்துல இருந்து தான் தகவல் கொடுக்க முடியும். சடனா நம்ம டவுன் ஏரியாவில் இருக்கிற மாதிரி உடனே செல்போன் எடுத்து இப்போ வந்து 5 நிமிஷத்துல காரியம் சாதிச்சிட முடியும். அதே டைம் எடுக்கும். இதெல்லாம் சாத்தியம் இருக்க வேண்டிய, இதை தெரிஞ்சாதான் நம்ம இந்த பணிகள்ல இந்த இடத்துக்கெல்லாம் வர வேண்டியது. சத்தியமங்கலம் பகுதிக்கு வர்றவங்க எல்லாமே வனவிலங்குகளை பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசையோடு வராங்கல்ல சார். நம்ம இப்போ நடு காட்டுக்குள்ளதான் இவ்வளவு நேரம் பயணம் பண்ணோம். யானை ரொம்ப கிட்டக்க பார்த்தோம், கரடி கொஞ்சம் தூரத்துல பார்த்தோம், காட்டு மாடு பார்த்தோம், மான் பார்த்தோம். இது இல்லாம மற்ற விலங்குகள்லாம் நம்மளை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குமா? நம்ம பார்த்திருக்கதான் வாய்ப்பு இருக்குங்க. அது வந்து நம்மளை பார்க்க வாய்ப்பு இருக்கு. நாம அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு குறைவு. காரணம் அது வந்து ஓப்பனா மக்களையோ மனிதர்களையோ அந்த வனத்துக்குள்ள இருக்கிற மிருகங்கள் எது எதுன்னு அதுக்கு தெரியுங்க. அது இல்லாத அந்நிய மிருகங்களோ அந்நிய மனிதர்கள் இப்படி யாராவது ஒரு நடமாட்டம் தெரிஞ்சுன்னா அது உள்ள தன்னை மறைச்சு ஒளியா. இப்ப நம்ம எத்தனை சிறுத்தை புலி கண்ணில் நம்ம பட்டிருக்கோம்னே தெரியாது. ஆனா தெரியாது. உண்மையிலே உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய அந்த ஒரு ஒர்க்லயுமே தெரியுது, இதெல்லாம் வனத்தை நேசிக்கணும், இயற்கையை நேசிக்கணும், எதிர்கால சந்ததியினை நேசிக்கணும். காலநிலை மாற்றம் வரைக்கும் இன்னைக்கு கொண்டாந்து விட்டுருக்கு. இந்த காடுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க எத்தனை ஒரு அனுபவம் இந்த வனம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சார்? சார் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சித்தப்பா இதே பணியில் இருந்தாருங்க. அப்ப நான் சிறு வயசுல 10th படிக்கும் போதே அந்த லீவு நாட்கள்ல அவங்க கூட போய் இந்த மாதிரி காட்டுக்குள்ள சுற்றுவேன். அப்பவே எனக்கு இந்த இருக்கு. நான் முறைப்படி அரசு வனத்துறையில வந்து சேர்ந்து 24 வருடம் ஆகுதுங்க. நான் ஒரு கார்டா வந்து ஜாயின் பண்ணுங்க. ஃபாரஸ்டா ப்ரமோஷன் ஆகி வனச்சரக அலுவலர் ஆகிற வரைக்கும் வந்திருக்குப்பா. பெரிய விஷயம். ஆனா நீங்க வனத்தை பத்தியும் வனவிலங்குகள் பத்தியும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களை உள்ளுக்குள்ள உங்களை கவர்ந்து இருக்குங்க. ஒரு மெமரிஸா இருக்கும்ல. ஏதாச்சும் மறக்க முடியாத தருணங்கள், வனவிலங்குகளை நேரா எதிர்கொண்ட தருணம், இல்ல சைட்டிங் பண்ணது, அது மாதிரி ஏதாச்சும் பகிர்ந்துக்குங்களேன். நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. யானைகளை வந்து இப்படி நாங்கள் ட்ரெக்கிங் போகும்போது, பேட்ரோலிங் போகும்போது எதுக்கு வந்துடும், பயந்து அடிச்சு அதுக்கு தப்பி வழி மாறி போயிருக்கிறோங்க. சில நேரங்களில் போகாத இடங்களெல்லாம் போகணும்னு சொல்லி போய் வழியில் வந்து அதுக்கப்புறம் அந்த தடமே மறைஞ்சு போயிங்க சிக்கிக்கிட்டு 2 பேர் 3 பேர் தான் அப்போல்லாம். இன்னைக்கு வேட்டை தடுக்காவலர் நிறைய இருக்கும். ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாங்க கார்டு வாட்சர் இவங்க தான் போவோம். அப்படியெல்லாம் போகும்போதுங்க சில வழி வந்து தெரியாத போயிருங்க. அந்த இடம் திரும்ப அங்கே போய் சிக்கிக்கிட்டு வழி தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதில் அந்த செடிகளெல்லாம் முள் பகுதிகளை ஒதுக்கி விட்டு ஒரு மேடான மலைப்பகுதியில் ஏறி நின்று பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஊர் எங்க தெரியுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு வழி தேடி எல்லாம் திரும்ப நடக்கணும். இரவு நேரமெல்லாம் ஆயிருங்க. வனவிலங்குகள் ஆபத்தெல்லாம் இருக்குங்க. அதுக்கு பயந்து இருந்தாலும் நம்ம அப்படியே அந்த இதுலயே பயந்துலயே போயிட்டே இருப்போங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபயர் போட்டு உட்காந்துக்குவோம். அது மாதிரி எத்தனை நாள் இது மாதிரி காட்டுல இது மாதிரி தவிச்சிருக்கீங்க? இது மாதிரி வெளியில ரூட்டு தெரியாம? அது ஒரு பலமுறை இருக்குங்க. ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமுக்கு நடக்குங்க. அந்த மாதிரி யானையை துரத்தி இருக்குதுங்க, உளுந்து அடிச்சு கூட வர ஸ்டாப்புகள்லாம் ஆளுக்கு ஒரு திசையா ஓடி இருக்கிறோம். ஓடி போய் ஒளிஞ்சிருக்கும். யானை வரும்போது நம்ம ஒரு பள்ளத்தை நோக்கிதான் ஓட வேணுங்க, நேராகவும் ஓடக்கூடாது. அப்படியெல்லாம் பிரிஞ்சு ஓடும் போதுங்க அவங்க ஒவ்வொரு பக்கம் போய் நின்றுக்கும். அப்புறம் அது போனதுக்கு அப்புறங்க கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரா தகவல் கொடுத்து வந்து சேர்ந்தெல்லாம் வந்துருக்குறீங்க. நிறைய அந்த மாதிரி அனுபவங்கள். நிறைய வனத்துல வந்து நிறைய விலங்குகள் அப்படிங்கறது நேரா பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எந்த விலங்குகள்கிட்ட ரொம்ப பார்த்து கவனமா இருக்கணும், ஆபத்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னா சார்? கரடி கொஞ்சம் ரொம்ப ஆபத்துங்க. நம்ம இப்ப பார்த்தோம்ல. ஆமாங்க, அது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தோம். ஆனா அது நேரா பார்த்துட்டா ரொம்ப அட்டாக் பண்ணதான் பார்க்குங்க. அதுகிட்ட சிக்கிட்டா ரொம்ப ஆபத்துங்க. அந்த கண்ணை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும்னு சொல்றாங்களே சார், உண்மையா? அது எனக்கு சரியான அப்படின்னு சொல்ல முடியாது. அதனுடைய நகங்கள் அதிகமா இருக்கனால பத்து இழுக்கும் போது முதல்ல வந்து அந்த முகத்தை பத்து இழுத்துட்டா நம்மளுடைய பார்வை மறைஞ்சிடும் இல்லையா? அது அனிமலுக்கு அந்த மாதிரி.
இப்போ டைகரோ சிறுத்தையோ போய் கழுத்து மற்ற விலங்குகளை வேட்டையாடுக்கு அது ஒரு டெக்னிக்கல், அந்த மாதிரி அதுக்கு ஒரு இதுங்க. அது மனிதர்கள் பார்த்தது. காட்டு பண்ணி ரொம்ப விகரசானதுங்க. ஆனா ரொம்ப கிட்டக்க காரு கிட்ட எல்லாம் வருது. நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வேற விஷயமா நிப்பாட்டி இருக்கோம், அது கிட்டக்கு வந்து காரு கிட்ட எல்லாம் வந்து நிக்குது. அது ஒரு பெட் அனிமல் மாதிரி இருக்கான பாக்குறதுக்கு சார். அது நியரஸ்டா ஊருக்கு எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதியில இருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு. நாங்க சொல்றது அந்த ஸ்டார்டிங்லயே பண்ணாரிக்கிட்டே. இதுவே நம்ம இப்ப இந்த இன்டீரியர் நம்ம இவ்வளவு டீப்பான ஃபாரஸ்ட்குள்ள எல்லாம் வேர்ல்டு போர் வந்து அவ்வளவு பக்கத்துல போக முடியாது. என்ன காரணம், என்ன தாக்குதல்ங்கிறது எப்படி இருக்கும், என்ன டார்கெட் பண்ணும் சார்? அதுக்கு இங்க பல்லு இருக்குங்க சார். வந்த உடனே நம்மள குத்தி தூக்கி வீசிடுங்க. அந்த பல்லு பட்டதுல கிழிச்சு எடுத்துருங்க. ஆனா அது ரொம்ப விகரசா இருக்குங்க. அதே மாதிரி இந்த காட்டு மாடுமே எடுத்த உடனே ஃபாஸ்டா இது வந்து அடிச்சு தூக்கிட்டு போகுது. எலிஃபண்ட் பொறுத்த வரைக்குங்க நம்ம அதுகிட்ட நெருங்கிட்டாதான் அது பயந்து இது பண்ணிவிட்டோம்ல. லாங்கா பார்த்துட்டோம்னா அது பார்க்க நாம பாட்டு எலிஃபண்ட் பத்தி அவ்வளவு பயமெல்லாம் கிடையாது. நமக்கு இந்த மாதிரியான மிருகங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா போவோம். சத்தியமூல பகுதியில சில பகுதிகளில் வந்து சிறுத்தை வந்து நாயை கவிட்டு போறதும் சில மனிதர்கள் கூட தாக்குனதை கூட பார்க்க முடியுது. என்ன காரணம், என்ன காரணத்துக்காக குடியிருப்பு பகுதிக்கு முக்கியமா சிறுத்தைகள் வருது சார்? அதுக்குண்டான இறை பற்றாக்குறை. என்ன விரும்பி சாப்பிடும் சிறுத்தை? சிறுத்தை இந்த மாதிரி அனிமல்ஸ் தானுங்க. அது மானு, காட்டு பண்ணி, அதான் இறை தேட முடியாத சூழ்நிலை, வயது முதிர்வோ, வேட்டையாட ஒரு சோம்பல், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இது மாதிரி இப்போ வந்து ஒரு ரொம்ப ரிமோட்டான ஏரியாவுக்கு வந்துட்டீங்க, வீட்டில் எதுவும் அர்ஜென்ட்னா தொடர்பு கொள்ளணும், என்ன பண்ணுவாங்க, எப்படி உங்களுக்கான செய்தியை கடத்துவாங்க சார்? அவங்க நேரடியாக நமக்கு செல்போனில் தொடர்பு கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு உடனே கூப்பிட்டு தகவல் சொல்லிடுவாங்க. அவன் அங்கேருந்து நமக்கு மெசேஜ். உங்கள் கூட பயணம் பண்ணி ஒரு வனசரகரோட பணி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எவ்வளோ சவால்கள் நிறைந்தது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம திரும்பி போகிறது கூட நிறைய சவால் இருக்கு. எங்கள் குழுவுக்கு கூட ரொம்ப இது ஒரு புதுமையாக இருந்துச்சு. வனத்துறை வந்து எந்த அளவுக்கு வந்து சுற்றுச்சூழலையும் எதிர்கால காலநிலை மாற்றத்தையும் காப்பாற்றுவதற்காக ஒரு சவாலான சூழ்நிலையிலையும் தன்னை அர்ப்பணிச்சு பணியை மேற்கொள்றாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு அனுமதி கொடுத்த வனத்துறைக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வனமகன்கள் presented by Rias's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept.